அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி சார்பாக மாத அறிவுறுத்தல்கள்ங்கிற வீடியோ ஒவ்வொரு மாதமும் 12 ராசிகளுக்கும் போட்டு வரேன். அந்த வகையில் பிப்ரவரி 20 முதல் மார்ச் 20, 2026 மேஷ லக்னம் அண்ட் மேஷ ராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போது, அவங்களுக்கான அறிவுறுத்தல்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மேஷ லக்னம் அண்ட் மேஷ ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது பேராசை தவிர்த்து லாபம் காக்கும் மாதம். மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை அறிவுறுத்தலை கொடுக்குறேன். பேராசை தவிர்த்து லாபம் காக்கும் மாதம். இந்த அறிவுறுத்தல்லேருந்தே புரிஞ்சிக்கலாம், லாபம் கிடைக்கும், அதை பேராசையால் இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன் அதை மாதிரி உங்களுக்கு இந்த அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா, உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகவும் சிறப்பு. இருந்தாலும் 11ஆம் பாவம் உங்களுக்கு பாதகஸ்தானமாக வருது. ஏன்னா மேஷ லக்னம்ங்கிறது சர லக்னம், சர ராசி. மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கும் மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் அந்த 11ஆம் இடம்ங்கிறது பாதகம். அங்கே போய் சூரியன் இருக்கிறதுலேயே டாப் கோல். அப்போ பேராசை ஓவராக இருக்கும். அதனால் வந்த லாபத்தை அப்படியே கெடுத்து விட்டுருவீங்க. இந்த ஷேருகெல்லாம் டீல் பண்ணுவாங்கல்ல, ஓரளவு நல்லா வந்திருக்கும். நினச்சதை விட நார்மலாக கிடைக்கிறத விட 2 பங்கு 3 பங்கு லாபம் கிடைச்சிருக்கும். அதோட கட் பண்ணிவிட்டு கேஷாக மாற்றிட்டு வந்திருக்கலாம். இல்லை கிடைச்ச லாபத்தை வச்சுக்கலாம். அவங்க மேலே அப்படியே ஃபர்தராக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ஓவராலாக இருக்கிற எல்லா அமௌண்ட்டையும் ஒரே இதில் போடுறது அப்படி இப்படிலாம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணி காலி பண்ணிடுவாங்க. அதனால தான் உங்களுக்கு தலைப்பு பேராசை தவிர்த்து லாபம் காக்கும் மாதம். லாபம் வரும், பேராசையால் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். சூரியன் மட்டும் அதை மாதிரி வம்பளக்க மாட்டாருங்க. ராகு அங்கே இருக்கார். தகுதிக்கு மீறிய வெற்றி செல்வத்தை கொடுத்து ஆசையை தூண்டி டோட்டலாக அப்படியே காலி பண்ணுற மாதிரி ராகுவும் பண்ணுவார். அண்டு சுக்கிரன் 2-7 குடையவன், மாரகஸ்தானாதிபதி அப்படிமா. ஏன்னா மாரகஸ்தானங்கள் 2-7ன்னு அவனும் 11ஆம் இடத்துல இருக்கான். இப்படி ஓவரா பண்ணிட்டு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்களுக்கு அப்படி கிடையாது. ஜாதக வலிமையை பொறுத்து கூட குறைச்ச இருக்கும். பட்டு பெரிய இதில் ஷேரில் இழந்துட்ட, அந்த ஸ்பெக்குலேஷனில் இழக்கிறது, லாட்ரி, அது இது ஏதாவது இதில் என்ன கேமில் விளையாடுறது இப்படிலாம் சொல்கிறாங்கல்ல. ஒரு ஸ்பெக்குலேஷனில் அதிக அமௌண்ட்டை இழந்து விட்டு தடான்னு பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கிறது, பிரச்சனை ஆகிறது, அப்படிலாம் பண்ணுறதுல அந்த மாதிரி மாதமாக இருக்குது. ஜாக்கிரதை. உங்களுக்கு ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது. நல்ல லாபம் வரும், வச்சுக்கணும் பத்திரமா, பேசாமல் இருக்கணும். நல்ல திசாபத்தி இருந்தால் கூட ஓரளவு ரிஸ்க் எடுக்கலாம். கெட்ட திசாபத்தியாக இருந்ததுன்னா டோட்டலாக வேனிஷ் பண்ணிடும். உங்களுக்கு அந்த மாரகஸ்தானாதிபதியும் பாதகஸ்தானத்தில் இருக்கானா, மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை பண்ணுற மாதிரி நீங்கள் ஏதாவது பண்ணிடுவீங்க. ரொம்ப கவனம் தேவை. அண்டு உங்கள் லக்னம் ராசிக்கு ஆகாதவன் 3-6 குடையவன், முயற்சி, தைரிய, வீரிய, பராக்கிரமஸ்தானாதிபதி. அவன் 11ல் இருக்கிறப்ப ஓவர் கான்ஃபிடென்ட் வரும். ஓவர் கான்ஃபிடென்ட் உடம்புக்கு ஆகாது, அது புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவனே 6ஆம் இடத்ததிபதி அவன் வர்றதால நோய், பகை, விரோதம், கடன், இதனாலேயும் பாதகங்கள் வர்ற மாதிரி வரும். கடனை வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவீங்க ஏதாவது பண்ணி. ஜாக்கிரதை. ஸோ 11ஆம் பாவத்தில் கிட்டத்தட்ட 4 கோள்கள். அடுத்து மேட்டர் ஆஃப் ஃபியூ டேஸில் 5வது கோளும் வரும். அடுத்து மேக்சிமம் 4 கோள் வேலை பார்க்குது. பாதகத்தை செய்வதற்கு 4 கோள்கள். உங்களுடைய யோகாதிபதியும் வேலை பார்க்குறார். ரைட். அந்த பூர்வ புண்ணியாதிபதி தான் பாதகத்தை பண்ணுறாருன்னா, பூர்வ பாக்கியாதிபதி என்ன பண்ணுறார், 3ல் உட்காந்துட்டு வக்ரம் பெற்றிருக்கார். இப்படி முயற்சி பண்ணால் பெரட்டிலாம் உருட்டிலான்னு ஐடியா பண்ணுவீங்க, அது நெகட்டிவாக போயிடும். அதே பயந்துக்கிட்டே செய்வீங்க, ஒர்க் அவுட் ஆகும், ஒரு திருப்தி தரும். ஏன்னா 9-12 குடையவனாக வரான். அதனால் விரயமாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஆல்ரெடி நீங்கள் விரயச்சனியில் இருந்துகிட்ருக்கீங்க. ஏற்கனவே வந்த தொழில் ரீதியாக கிடைத்த லாபங்களை இழக்கிற மாதிரி சனி பகவானும் பண்ணுறார். 11ஆம் இடத்துல வந்த லாபத்தை கெடுக்க 4 கோள்கள். சனி பகவானும் விரயத்துக்கு ரெடியாக இருக்க, விரயச்சனின்னா. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நல்ல திசாபத்தி இருந்தால் தப்பிச்சுக்குவீங்க. இல்லாட்டி
5ல் உள்ள கேது தேவையற்ற ஆராய்ச்சிகளை பண்ணி பெரட்டிடலாம், உருட்டிடலான்ட்டு. ஏன்னா கேது நிழல் செவ்வாய் போன்று, உங்கள் லக்னாதிபதி ராசியதிபதி போன்றே. உங்கள் லக்னாதிபதி ராசியதிபதி செவ்வாய் 1-8 கூடையவனா வரான். பொதுவிலேயே வேகம், கோவம், மோடு முட்டித்தனம்னு சொல்லுவேன். 8னாக தடக்குன்னு ஆக்சிடென்டெல்லாம் பண்ணிடுவீங்க. செய்யக்கூடாதுன்னு தான் நினச்சா செஞ்சுட்டேன்பீங்க. இல்லாட்டி இந்த கேது அது நிழல் செவ்வாயாக இருக்கிறதால ஓவராக ஆராய்ச்சி பண்ணி அப்படியே ஏற்கனவே நடந்தது. இந்த ஷேர்லலாம் சொல்லுவாங்கள்ல, போன மாதம் இப்படி இருந்துச்சு, அது இது ப்ரீவியஸ், இந்த ட்ரெண்ட் இப்படி தான் மாறும். அது எதாவது நினச்சிக்கிட்டு இல்லை யாராவது சொல்கிறாங்கன்ட்டு எதையாவது பண்ணி பெரிய திட்டமிட்டு அடித்து தூக்குறேன், சக்ஸஸ் பண்ணுறேன்னு முயற்சி பண்ணுவீங்க. குருவும் வக்ரம் பெற்றிருக்கார். நீங்கள் நினச்சி செய்கிறது மாறா நடக்கும். அண்ட் 5ல் உள்ள கேதுவும் அப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆக்கி விட்டுருவார், விரக்தியை கொடுத்துருவார். இதே மெடிடேட் பண்ணிட்டு வர்றது போதும், அளவோட நிதானமாக நீங்கள் செயல்படும் பொழுது அப்படி யோகி போல பிஹேவ் பண்ணுவீங்க, ஞானி போல பிஹேவ் பண்ணுவீங்க. அப்போ அபரிமிதமான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 4 கோள்களும் அப்படி லாபத்தை கொடுத்து தான் கெடுக்க பார்ப்பார், கொடுத்து கெடுக்க பார்ப்பார். இந்த சனி பகவானும் மரியாதையை கெடுத்து விடுறது, விரயத்தை வரவழைக்கிறதுன்னு இருக்கிறதால சுப விரயங்களாக பண்ணிக்கணும். பெரிய அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் பெரட்டுறேன், உருட்டுறேன், இந்த வேலையெல்லாம் வேண்டாம். அந்த லாபத்தை பத்திரமா வச்சுக்கணும். அவசியமான செலவுகள் பண்ணலாம். சுப விரயங்கள், வீடு கட்டுறது, பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணுறது, படிப்புக்கு செலவு பண்ணுறது, அதெல்லாம் கண்டிப்பாக பண்ணலாம். தேவையற்ற ரிஸ்க் எடுக்கிற மாதிரி புதிய முயற்சிகள், கடனை வாங்கி பெரட்டுறது, உருட்டுறது, இந்த வேலை வேண்டாம். ஏன்னா உங்கள் லக்னாதிபதி செவ்வாயும் 8 கூடையவனாக போய் உச்ச வீட்டில் இருக்கார் ஒரு 23 வரைக்கும். ஒரு 3-4 டேஸ் இந்த தாக்கத்தை ஏற்படுத்துவார். பெரியவங்க சொல்கிறத கூட கேட்க மாட்டீங்க, பார்த்துக்கலாம், செஞ்சிடலாம். இப்போ சில பேர் நல்ல தசாபத்தி இருக்குன்னா செய்யக்கூடாதுன்னு தான் நினைப்பீங்க, ஆக்சிடென்டலாக செஞ்சிருவீங்க. அதனால் இழப்புகள் வரும். அந்த லக்னாதிபதியும் 11ஆம் இடத்துல அவர் மாறிடுவார். 23/2/2026 அன்று மகரத்திலிருந்து, அதாவது உச்ச வீட்டிலிருந்து, அதாவது 10ஆம் இடத்துலேருந்து 11ஆம் இடம் கும்பத்துக்கு போகிற ஒரு பாவிகள் 11ஆம் இடத்துல இருக்கிறது நல்லது தான். ஆனால் பாதகஸ்தானத்தில் இருக்கிறது, அதுவும் லக்னாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறப்போ ஓவர் லாப சிந்தனையோட ஒரு வைப்ரண்ட்டாக ஏதாவது செஞ்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஜாக்கிரதை. சுக்கிரனும் 2-3/2026 வரைக்கும் கும்பத்தில் இருக்கிறார். அதற்கு அடுத்தது மீனத்திற்கு செல்கிறார். என்னதான் இருந்தாலும் அவர் மாரக ஸ்தானாதிபதியாக வரார். அவர் உச்சமாகிறார் 12ஆம் இடத்துல போய். எதிர்பாலினர் வகையிலையும் ஒரு கவனம் தேவை. ஆல் கிளிட்டரிங்ஸ் ஆர் நாட் கோல்டுங்கிறத புரிஞ்சிக்கணும். அப்படி பேசுனாங்க, அப்படி அன்பாக இருந்தாங்க, அப்படி நல்லவங்களா தெரிஞ்சாங்க, அப்படி அழகாக இருந்தாங்க, கவர்ச்சியாக இருந்தாங்கன்னு சொல்லி மாட்டிக்கிட்டு இழப்பை சந்திக்கிற மாதிரி பண்ணிடுவார். ஸோ 2-3 வரைக்கும் பாதகங்களையும், 2-3க்கு அப்புறம் மீனத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகி விரயங்களையும், ஓட்ட கையாக கையில் இருந்ததெல்லாம் கெடுத்து எல்லாத்தையும் காலி பண்ணிக்கிறது, பேரை கெடுத்துக்கிறது, குடும்பத்தை கெடுத்துக்கிறது, பார்ட்னரை கெடுத்துக்கிறதுலாம் வரும். பார்ட்னர் சொல்கிறத கேட்கலன்னு அவங்க உச்சமாக 7வது கோள் 7ஆம் இடத்ததிபதி உச்சமாகிறது, கலத்திரக்காரகன் உச்சமாகிறது. உங்கள் பார்ட்னர், லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், க்ளோஸாக உள்ள பார்ட்னர், அவங்களே உங்களுக்கு எதிரியாக மாறிடுவாங்க, உங்கள் நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துடுவாங்க. அண்டு சூரியன் 15-3/2026 வரைக்குமே 11ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான். பேராசையை அவர் தூண்டுறதால ஜாக்கிரதைன்ட்டேன். பேராசையாக செயல்படாமல் வர்றது போதும், கடவுள் கொடுத்ததை வாங்கிக்குவோம், நம்ம ஜாக்கிரதையாக செஞ்சுக்குவோம் அப்படின்னு நிதானமாக செஞ்சிங்கன்னா பெரிய அளவுக்கு லாபத்தை அடைவீங்க, அதை காப்பாற்றிக்குவீங்க. இல்லாட்டி ஐயோ அவ்வளவு லாபம் வந்துச்சுங்க, எப்பா எத்தனை லட்சம் தெரியுமா, அந்த சின்ன சபலத்தில் விட்டுட்டேன், இது பண்ணிட்டேன், சடார்னு இறங்கிருச்சு, நினச்சி பார்க்காதபடி ஷேரில் இறங்கிருச்சு, இல்லை நினச்சி பார்க்க முடியாதபடி அந்த ஆள் ஏமாற்றிட்டு போயிட்டா, இந்த ஆர்டர் கிடைக்க வேண்டியது ஒரு சின்ன காரணத்தால் கிடைக்காம போணுச்சு அப்படின்லாம் மாட்டிக்கிற மாதிரி ஆகும். நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. மெடிடேட் பண்ணுறப்போ ஒரு சமநிலை வந்துடும். இந்த கேதுவும் ஒரு யோகி போல் பிஹேவ் பண்ண வைப்பார். இல்லாட்டி ஞான கிறுக்கன் போல் எனக்கு எல்லாம் தெரியும், இதை பரட்டிடுவான் ஊற்றிடுவான்ட்டு அப்படி ஏதாவது செஞ்சுட்டு வந்த லாபத்தை கெடுத்துக்கிட்ட மாதிரி ஆயிடும். அதனால தான் உங்களுக்கு பேராசை தவிர்த்து லாபம் காக்கும் மாதம் இருக்க.
அண்ட் பெரிய அளவுக்கு புதிய முயற்சிகள் இந்த 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 மாதம் வேண்டாம். அது ஸ்ட்ராங்காக இருக்கும். யாராவது அவங்க சொல்கிறாங்க, ஏன்னா 7ஆம் இடத்து உச்சம்ல, அதுக்கேற்ற சூழல் வரும், அதுக்கேற்ற ஆட்கள் வருவார்கள், உங்களை தூண்டி விட்டு உங்களை காலி பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஜாக்கிரதை. பொருளாதார ரீதியாக டேமேஜ் ஆகக்கூடிய மாதமாக இருக்கு. பெரிய அளவுக்கு வந்த லாபத்தை இழக்கக்கூடிய மாதமாக இருக்கு. விரயச்சனியிலையும் இருக்கீங்க. குரு பகவானும் அந்த அளவுக்கு ஃபேவரபுளாக இல்லை. பூர்வ பாக்கியாதிபதி வக்ரம் பெற்றிருக்கார். ஒழுங்காக மெடிடேட் பண்ணுவீங்களான்னா மெடிடேட் பண்ண மாட்டீங்க. அப்படியே பிஸியாக இருக்கேன், பெரட்டுறேன், உருட்டுறேன்னு இல்லை செஞ்சுட்டு அப்புறம் மெடிடேட் பண்ணுவோம், அப்புறம் பக்தியில் ஈடுபடுவோம்லாம் பண்ணி கெடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். செவ்வாய் உச்ச வீட்டிலேருந்து 11ஆம் இடம் போகிறதும், உச்ச வீட்டில் இருக்கிறதும் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் தப்பு பண்ண வைக்கும். எடுத்தேன் கவுத்தேன்னு 11ஆம் இடத்துல இருக்கிறப்ப பேராசையோட கெடுக்கிற மாதிரியும் அவரும் பண்ணுறதால இந்த மாதம் மேஷ லக்னம் அண்டு மேஷ ராசி அன்புள்ளங்கள் அளவோட நிதானமாக, ரொம்ப ஆராய்ச்சியும் பண்ணாமல், லிமிட்டடாக எப்போதும் செய்யக்கூடியது செய்யலாம். ஆனால் லாபத்தை கெடுத்துக்கூடாது. அந்த லாபத்தை அட்டகாசமாக சேவ் பண்ணி வச்சுக்கணும். சுப விரயங்கள் வேணால் பண்ணிக்கலாம். ரிஸ்க் எடுக்கிறது வேண்டாம். அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இப்படி வாய்ப்பு வருது, அப்படி வாய்ப்பு வருது, இப்படி சூழல் நல்லா இருக்குன்னெலாம் பண்ணாதீங்க. நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர் கணேசன். நன்றி, வணக்கம்.